எடுக்கணும். அந்த சிட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது ஒவ்வொன்றும் யாருக்கு பொருந்தும்னு சொல்லணும். இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்த டால் டாஸ்க்கை இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா 2 நாளா சென்னையில் பயங்கரமான மழை போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கார்டன் ஏரியாவில் அந்த டாஸ்க் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் நிறையா சீட் இருக்கும். அந்த சீட்டில் ஒவ்வொரு சீட்லையுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டு யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஸ்டார்டிங்கில் சாச்சனா சவுந்தரெல்லாம் வந்து எடுத்தாங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சு. அந்த முத்துமாலாம் கூட கலாச்சிட்டு இருந்தார். அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அடுத்தது போக போக தான் சீட்லாம் கொஞ்சம் டஃப்பாக வந்தது. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. சாச்சனாவை சொல்றேன். எதுக்கு சொல்ற? அதை மறந்துட்டீல இப்ப. இந்த பேர் கியூட். அடுத்து ராணுவ மஞ்சரிக்கெல்லாம் சீட்டு வந்திருந்தது. அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாயசமாக கொடுக்குற ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் இவன் ரொம்பவே நாடகம் போடுறான் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. பாய்சனை பாயசமா கொடுக்குறான். இவன் ஃபுல் நாடகம். அடுத்து அன்சிதா வந்து சீட் எடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை விட்டு தள்ளியாயிரு, தூரமாயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட் வந்திருந்தது. ஆக்சுவலாக அது யாருக்கு கொடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாக நடந்திருந்த பிரச்சனைக்கு மையக்கருவு காரணமாக இருக்கிற தர்ஷிகாவுக்கோ இல்லை விஷாலுக்கோ கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லையா, 2 நாளாக சம்மந்தமே இல்லாமல் அவங்கள உள்ளே இழுத்து விட்டு அலை வச்சு அதை பண்ணி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ண ஆனந்திக்கோ இல்லை பவித்ருக்கோ கொடுத்துருக்கணும். இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இவங்க இதெல்லாம் பண்ணாமல் நேற்று நைட்டு ஒரு டாஸ்கில் ஈக்குவலாக டஃப் ஃபைட்டு கொடுத்து அவ்வளோ இதாக விளையாண்ட ஜாக்லின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நைட்டு 3 மணிக்கு உட்கார வச்சாங்க இல்லையா, அதனால் ஜாக்லின் கொடுத்துருக்காங்க. பட் இது என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்படி தான் இருந்தது. ஏன்னா ஜாக்லின் தவிர மற்றவங்க கொடுக்குறது நல்ல ரீசன்ஸ் இருந்தது. அந்த ரீசன்லாம் அவங்க பார்க்காம இப்படி ஒரு சப்ப ரீசனுக்காக ஜாக்லினை கொடுத்தது அன்ஃபேராக தான் நம்ம பார்க்கணும். நீ எட்ட தூரே போயிடுதான். நீ தூரம் போ ஜாக்லின். கிட்டே வரலையே, நான் எதுக்கு எட்ட போடுவேன். ஸோ மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டான் நமக்கு வந்து சேரும். அண்ட் லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.